ஹாய் வாஸ் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் தங்கம் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். தங்கத்துக்கும் மனிதர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஒரு நாட்டில் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தங்கம்னாலே பொதுவாக சந்தோஷம், அப்புறம் பெரும் மதிப்பு, பெரும் சிறப்பு, பெரும் உயர்வு அப்படி தான் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தங்கத்தோட மறுபக்கத்தில் பார்க்கும்போது அதை உற்பத்தி செய்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தாக்கா அது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இதை பற்றின சில விஷயங்களை தான் நம்மளுடைய நிகழ்ச்சி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு வாங்க போகலாம். எந்த நாட்டில் தங்க உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க அப்படி ஒரு பட்டியல் இருக்குங்க. 2016 பட்டியல் படி சுவிட்சர்லாண்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங், அதுக்கப்புறம் UAE, அதுக்கப்புறம் US, அதுக்கப்புறம் UK அப்படின்னு தொடர்ந்து வரிசை 15 வரிசை வரைக்கும் பட்டியல் போயிட்டே இருக்குது. இதில் நம்மளோட இந்தியாவுக்கும் ஒரு இடம் இருக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா 14 இடத்துல நம்மளோட இந்தியா தங்க உற்பத்தியில் இருக்குங்க. இந்த உலகத்தில் பல நாடுகள் தங்க சுரங்கங்கள் வச்சு தங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னா இல்லைங்க, அப்படிப்பட்ட உண்மை இங்கே இல்லை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த தங்க சுரங்கத்தில் கஷ்டப்படுறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த வல்லரசு நாடுகள் அவங்களோட ஆசைக்காக இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை திருடுறாங்க அப்படின்னே தான் நம்ம சொல்லணும். ஆப்பிரிக்க நாடுகள்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, மாலி, டான்சானியா, பர்கினா ஃபேசோ இது போன்ற பல நாடுகள் தங்கம் அதிகமாக இருக்குது, அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பர்கினா ஃபேசோ. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள், அதாவது 1.7 கோடி மக்கள் இந்த நாட்டில் வசிக்கிறாங்க. இதில் 10 லட்சம் பேர் இந்த தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த 10 லட்சம் பேர் மக்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களும் மிக சிறு சிறுவர்களும் வேலை செய்கிறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தங்க சுரங்கத்தோட அந்த குழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமம் தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழிக்குள்ளே போகிறப்போ அந்த குழிக்குள்ளே அந்த தங்க திரவியம் அதிகமாக படர்ந்துருக்குமா, அதனால் மாசு அதிகமாக இருக்கும். இதனால் சிறுவர்கள் உடல் அதிக அளவுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100 அடி ஆழத்துக்குள்ளே போயிட்டு அந்த கற்களை உடைச்சி எடுத்துகிட்டு வரணுமா. பொதுவாக வேலை அனுபவம் அதிகமாக இருக்கிற ஆட்கள் தான் உள்ளே போயிட்டு ஈஸியாக அந்த கற்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. அப்படி இருக்கிறப்போ இந்த சிறுவர்கள் அங்கே உள்ளே போயிட்டு எவ்வளோ சிரமப்படுவாங்கன்னு பாருங்கள். இந்த 100 அடி ஆழத்தில் சிறுவர்கள் இறங்கி வேலை செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருமல், ஆஸ்துமா, மலேரியா, கல்லீரல் பிரச்சனை இப்படி உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்படி பாதிக்கப்படுறப்போ அவங்க தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை ஈடுபடுத்தப்படுறாங்க. இதனால் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறிய சிறுவர்கள் கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெனடால் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸ் மாத்திரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இதனால் என்ன ஒரு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுட்காலம் மிக குறைஞ்சி போகுதுன்ற அவங்க அரசாங்கம் சொல்லியிருக்கு. பொதுவாக பர்கினா ஃபேசோ இந்த நாட்டில் சராசரி ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா மக்களோட சராசரி ஆயுட்காலம் 57ன்னு அவங்க அரசாங்கம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த தங்க சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த மக்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகவே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கத்தான் இருக்குது. பர்கினா ஃபேசோ இந்த நாட்டு மக்கள் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீர், காற்று, நிலம் மாசுபட்டு அவங்களோட வாழ்விகளும் சூறையிடப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அவங்களோட வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு ஐநா சபை அவங்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சில பிரச்சனைகள் எடுத்து நம்ம பார்த்தோம். நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கதிராமங்கலம் பிரச்சனை இன்றைய வரைக்கும் ஒரு தீர்வு எட்டப்படாமல் போயிட்டுருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடை பண்ணணும். மக்கள் 100 நாட்கள் மேலே போராடிட்டு வராங்க. அதை இன்னும் தடை பண்ணாமல் இருக்கிறாங்க மத்திய அரசும் மாநில அரசும். கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக போய் சப்போர்ட் பண்ணுற ஒரு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில் கதிராமங்கலம் கிராம மக்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த சப்போர்ட்டை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சில மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசணும். இதே மாதிரி ஒரு நல்ல தொகுப்போட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்கள் சந்தீப் மணிமாறன்.